போர் விமானங்களை உருவாக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் பெருமையையும் தேஜஸ் இணைத்தது. துபாயில் நடைபெற்று வந்த விமான கண்காட்சியின் போது கீழே விழுந்து நொறுங்கியிருக்கிறது. விமான பொறியாளர் திரு கார்த்திக் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். துபாயில நடைபெற்ற விமான கண்காட்சியில தேஜஸ் விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. பொதுவாக தேஜஸ் விமானம் எவ்வாறாக வடிவமைக்கப்பட்டிருக்கும், அதோடைய முக்கியத்துவம்? தேஜஸ் விமானம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஏர்போர்ஸ், அதாவது ஏரோநாட்டிக்கல் அசோசியேஷன் டெவலப்மெண்ட் அவங்க மூலியமா தயாரிக்கப்பட்டது. அந்த விமானம் தயாரிக்கப்பட்ட நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் HAL. நம்ம வந்து டிசைன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இது காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட்வாங்க. ஒரு விங் ஸ்டைல்லாம் போது காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட்வாங்க. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, நம்ம இந்தியாவோட ஏரோநாட்டிக்கல் ADA அவங்க மூலியமா டிசைன் பண்ணப்பட்டு, அதாவது அந்த வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டது வந்து HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் மூலம் தயாரிக்கப்பட்டது. அப்புறம் அது வந்து நமது வந்து பாரத தேசத்தின் இந்திய ஏர்போர்ஸ் இந்திய விமானப்படையில சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 2001 இருந்து இப்போ நம்ம சேர்த்துக்கப்பட்டது. இது ஒரு சூப்பர் சோனிக் ஃபிளைட்டு, ரொம்ப லைட் காம்பாக்டான ஃபிளைட்டு. ஒரு சீட்டர் போகலாம். நமக்கு தேவையான பயிற்சி கொடுக்குறவங்களுக்கு இன்னொரு சீட்டரை பின்னாடி வச்சுட்டு அது வந்து அது டிசைன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும். அந்த மாதிரி டிசைன்ல வச்சுருக்காங்க. இது வந்து நிறைய சக்சஸ்ஃபுல் நிறைய பண்ணியிருக்கு, நிறைய இது பண்ணியிருக்கு இந்த தேஜஸ். பட் ஆனால் இந்த விமான விபத்து நடந்தது வந்து எதுனா காரணம்னு தெரில. நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி துபாய் ஏர் ஷோ அட்டன் பண்ணப்ப நம்ம தேஜஸ் விமான வீரர்கள் வந்து நம்ம சூரியகிரகன் மற்றும் தேஜஸ் 2 பேரும் சேர்ந்து சாகசங்கள் பண்ணாங்க. இது கிட்டத்தட்ட 17ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. இன்னைக்கு லாஸ்ட் டே. நேற்று வந்து தேஜஸ் இல்லை, முந்தானத்து தேஜஸ் இல்லை, 19ஆம் தேதி தேஜஸ் இல்லை, 20ஆம் தேதி இல்லை, இன்னைக்கு 21ஆம் தேதி இன்னைக்கு தேஜஸ் சேர்க்கப்பட்டது. ஆனால் வந்து இந்த ஃப்ளைட் ஷெடியூல் வந்து டெய்லி ஃப்ளைட் டிஸ்பிளே ஷெடியூல் வந்து அந்தந்த சாயந்தரம், அதாவது முதல் நாள் ஈவினிங் வந்து வடிவமைக்கப்படும். நேற்று ஈவினிங் 19-20 தேஜஸ் இல்லை, 21க்கு நேற்று ஈவினிங் தேஜஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய நம்ம இந்தியர்கள் வந்து நிறைய பேர் பார்க்க போனாங்க. நம்ம சூரியகிரகன் இருக்கு, இன்னைக்கு சூரியகிரகன் டீமும் இருக்கு, தேஜஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க போனாங்க. அது தாண்டி நம்ம ரஃபேல் விமானமும் இன்னைக்கு இருந்தது, ஸ்டேட்டஸ் இருந்தது, அதாவது ஃப்ளைங் டிஸ்பிளே இருந்தது. பட் இந்த ஒரு செய்தி கேட்டால் ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2:10 மணியில இருந்து, அதாவது 2வது ஷெடியூல், அஸ்பர் ஷெடியூல் வந்து துபாய் ஏர் ஷோவில் வந்து இன்னைக்கு 2வது ஷெடியூல் இது. ஐ திங்க் 2வது 3வது ஷெடியூல் இது. அதில் இந்த மாதிரி நடந்தது வந்து ரொம்ப இதாக இருக்குது. இது எதனாலும் தெரில. அதுக்கு முந்தைய விமானம் தலைவர்களுக்கு முன்னாடி எதுவும் முன்னாடி கிளம்பிட்டாங்களா, இல்லை அது வந்து தலைவர்களுக்கான டிஸ்டர்பன்ஸுக்காண்டி வேறு ஏதாவது பண்ணிட்டாங்களா என்னன்றது தெரில. பட் இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன் அண்ட் ரெஸ்கியூ டீம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு அம்சங்கள் சார்ந்து இந்த விமானத்துல என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கும் திரு கார்த்திக்? பாதுகாப்பு வந்து இது ஹை லெவல் செக்யூர், அதாவது ஹை லெவல் சேஃப்டி ஏர்கிராஃப்ட். இது வந்து நம்ம வார்ல நிறைய யூஸ் பண்ணிருக்கோம். 2001 இருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது 2001 இருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட் இதில் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வார் ஃபிளைட், அதாவது ஃபைட்டர் ஜெட் சூப்பர் சோனிக் இந்த கேட்டகரியில் வர்றது இந்த ஏர்கிராஃப்ட். இது ட்ரைனிங் பண்ணுறதுக்கு தனி டீம் இருக்காங்க, ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு தனி பீப்புள் இருக்காங்க. இந்த லெவலில் ஏர்கிராஃப்டில் நீங்கள் வேலை பார்த்து பண்ணாதான் வந்து உங்களுக்கு அடுத்த லெவல் ஏர்கிராஃப்ட் ரஃபேல், F-15, F-35 இந்த மாதிரி பெரிய சுக்காய் அந்த லெவல் ஏர்கிராஃப்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். இது சிங்கிள் இன்ஜின் கொண்டது. பட் இது ஒரு சூப்பர் சோனிக் லைட்டர் சூப்பர் சோனிக் ஃபைட்டர் ஜெட். இதில் வந்து ஏர் ரீஃபியூலிங் இருக்கு. பொதுவாக இந்த விமானத்தை இயக்கும் போது திடீரென்று ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்குன்னு விமானிக்கு தெரிஞ்சா உடனடியாக அவர் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடியது என்ன? அது வந்து அவங்க ப்ரொசீஜர் படி, இந்தியன் ஏர்போர்ட்ஸ் அந்த ஏர்கிராஃப்ட் ப்ரொசீஜர் மேனுஃபேக்சர் படி இந்த ஃபால்ட் வந்துச்சுன்னா இது என்ன பண்ணணும் அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி பிரீஃப்டு வித் ஃபுல் கமாண்டட் அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதை எப்படி சொல்றது, நம்ம அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த அந்த இயக்கக்கூடங்களுக்கு அது தெரியும். பட் இந்த மாதிரி விபத்தாகுது, கிளம்பினோடனே ஏர்கிராஃப்ட் ஒரு நார்மல் ஒரு இண்டிகேஷன் வருது, ஸ்மோக் வருது அப்படின்னா அவர் வந்து எஜெக்ட் பண்ணார்னா அந்த விண்ட்ஷீல்டு, அவர் கவர் இருக்க விண்ட்ஷீல்டு வந்து அந்த இது ஓப்பன் ஆகி அவரோட சீட்டே எஜெக்ட் ஆகி சீட் எஜெக்ட் ஆகி போயிரு மேலே வந்து பேராசூட் மாதிரி கீழே ட்ராப் ஆவார். இது வந்து ஹை ஆல்டியூட்ல பண்ணா நல்லது. பட் இது ஏர்கிராஃப்ட் வந்து லோ ஆல்டியூட்ல டேக் ஆஃப் ஆகும் போதே அது வந்து அப்படியே நோஸ் டவுன் ஆகி கீழே விழுந்திருக்கு. என்ன மாதிரி நடந்துச்சு தெரியல. பட் நவ் as per the thing, நவ் வந்து இந்த ஸ்டேட்டஸ் அந்த ஏரியா வந்து கிளியர்ன்றாங்க. பட் என்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்றது இன்ன வரைக்கும் கிளியரா தெரியல. சரௌண்டிங் தட் ஆம்புலன்ஸ் அண்ட் ஃபயர் சர்வீஸ் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் இஸ் அதர். இப்போ வந்து ஃபிளைங் வந்து அதற்குள்ள வந்து இப்போ எதுவுமே இல்லைன்றது வந்து as of now at present நியூஸ். மற்ற போர் விமானங்களை ஒப்பிடும்போது தேஜஸ் எந்த அளவுல முன்னேறியதாக கருதப்படுகிறது இந்தியாவை பொறுத்த மட்டும்?
நம்ம இந்தியாவுக்கு இது ஆரம்ப காலத்திலேயே நமக்கு வந்து இது டிசைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு போர் விமானத்தை ஓனா டிசைன் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எல்லாமே வந்து அனைத்து ரஷ்யா இந்த மிக் இந்த மாதிரி MiG மிக் ரஷ்யாவோட சுகாய் இவங்களோட விமானத்தை வந்து நம்ம வந்து வாங்கி பயன்படுத்திக்கணும். இது வந்து இந்தியா அந்த எப்படி சொல்றது, அந்த இந்தியாவோட சுயசார்பு தற்சார்பு அந்த சுதேசி ப்ராடக்ட் மாதிரி இது அப்பவே 2021 வந்து அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாங்க. 2001 ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வந்துச்சு, அதுக்கு அடுத்தடுத்து வந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியால உருவாக்கப்பட்டது, டிசைன் பண்ணப்பட்டது, தயாரிக்கப்பட்டது இந்துஸ் HALனால, பெங்களூர் HALனால. அதுக்கப்புறம் நாளையில் ஏர்போர்ட்ல சேர்த்தோம். நிறைய இந்த மாதிரி அந்த டிசைன் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சூப்பர் சோனிக்ல நம்ம ஒரு 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 உயர்ந்த லெவல்ல இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதுல வந்து உயர்ந்த லெவல்ல அந்த இன்ஜினோட நம்ம இருந்தோம், தவிர சிங்கிள் இன்ஜின்ல இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனா வந்து மற்ற விமானங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது அது எப்படின்றத வந்து அது நம்ம கரெக்டா அக்யூரேட்டா சொல்ல முடியாது. அந்த எப்படி அதோட திறன் எல்லாமே வந்து எப்படி சொல்றதுன்னா இதோட அதிகமா இருக்கும், தவிர ஜெட் பவர்ல அது ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு சூப்பர் சோனிக் ஏர்கிராஃப்ட்ல நம்ம இந்தியாவுக்கு தேவையானது, நம்மளோட பக்கத்துல இருக்கவங்களுக்கு விரைவில் போயிட்டு விரைவில் வந்துட்டு இது பண்றது, பாமர்ஸ் லாஞ்சர்ஸ் இது பண்றதுக்கு தேவையான வசதிகள் கொண்ட ஒரு நல்ல ஒரு ஜெட் ஃபைட்டர் தான் இது. கம்ஃபர்டபுள் ஜெட் ஃபைட்டர், லைட் வெயிட். நன்றி திரு கார்த்திக், இணைப்பில் வந்து பல்வேறு விதமான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.